கேளுங்க காய்ஸ், உங்களுக்கு தெரியும் ஸ்பீச்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இது மட்டும் சொல்றேன், உங்க மேல அவ்வளவு அன்பு நிறைய. ஆனா இந்த படம் எனக்கு தந்த ரொம்ப பெரிய விஷயம் இவங்க தான். நீங்க எல்லாரும் குடிச்சிருக்கீங்க, நாளைக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால சொல்றேன், சக்தி நீ ஒரு அற்புதம். உன் வாழ்க்கையில நானும் இருக்கேன்னா அது என்னோட அதிர்ஷ்டம். தேங்க்யூ. Cheers. என்னோட காதல் கதை ஒரு வழியா சந்தோஷம் என்னையும் கண்டுபிடிச்சது. அது ஒரு அழகான கோடை காலம். ஏன் நீ எதையோ என்ன கேட்க போறேன்னு தோணுது? அவ்வளவு தெளிவா தெரியுதா? 8 மணி நேரம் ஓட்டுனதுக்கு அப்புறம் தெளிவாதான் இருக்கும். வா. எனக்கு என்னமோ இங்க முன்னாடி வந்த மாதிரி இருக்கே. அப்படியா? ராமநாயுடு காரு என்னோட அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. நான் நினைச்சேன் ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுதக்கூடாதுன்னு. இது எப்ப நடந்தது? அப்படின்னா ஆமான்னு எடுத்துக்கிறதா? என்னோட எழுதுவியா சக்தி? இதுல என்ன சந்தேகம்? நிச்சயமா ஆமாதான். ஆனா இது முன்னாடியே ஏன் சொல்லல? அதுக்கு தான் இப்போ சொல்றேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையே மாத்தின இடத்துல. ஹலோ சக்தி, சைத்தன்யா. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அதேதான். என் செட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சந்திக்கவே இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கியா? நான் நினைக்கிற வாழ்க்கையில உன்னை சந்திக்கலன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ கவலையா இருக்கு. ஏன் சக்தி? நீ இல்லாம எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும்னே தெரியாதோன்னு பயமா இருக்கு. சேத்தனை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சக்தி, I love you. இங்க வந்ததெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இவ்வளவு மணி நேரம் ஓட்டிட்டு வந்தது இத பத்தி கேக்குதானா? உன்னை பார்க்க மட்டுமே 10 மணி நேரம் ஓட்டிட்டு வந்திருப்பேன். அது ஒரு நொடியா இருந்தா கூட. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லணும். என்ன? ஞாபகம் இருக்கா இங்க ஷூட் பண்ண முதல் நாள்? கல்யாண சீக்வன்ஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அதனால அதனால
சக்திமா வணக்கம்மா. வணக்கம்மா. பக்கத்துல பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. அடுத்த மாசம் கோயில் கும்பாபிஷேகம் மேடம், நீங்க கண்டிப்பா வரணும். பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா. நன்றி. ராசி சில்க்ஸ் பக்கத்துல தான் இருக்கு, போலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரா? அவர் கேட்கல, நான் கேட்டேன். சக்தி அப்புறம் இந்த மாசம் 26. நான் வேற யாரையும் கூப்பிடுறதா இல்ல. ஆனா நீ கண்டிப்பா வரணும். தனியா என்னால முடியாது. நான் சொல்றது கேளு. நீ ஒரு பிலிம் ஸ்டார், நீ சக்தி. தப்பா பண்ணிட்டு இருக்க. உனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியல. புரியல. இந்த ஜிம்கி இதுக்கு மேட்சிங்கா இருக்கும். ஆமால, நல்லா இருக்கும். அதை வச்சு காமிங்க. சரியா போடும். எப்படி இருக்கு? அழகா ம்? இருக்கு. அந்த சாரி எடுங்க. என்ன அது எடுங்க. எப்படி இருக்கு? இதுதான். பேக் பண்ணிடுங்க. சரிம்மா. அந்த ரெண்டையும் பேக் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அலமேலு, கல்யாணத்துக்கு ஐங்கர் தாலி தான் வேணும். ஒன்னு செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ம். என்னதான் இருந்தாலும் அதுதானே நம்மோட சம்பிரதாயம், பாரம்பரியம், மரபு சாரெல்லாம். அது மாறக்கூடாது. ம். சரி. எப்படியும் வேற எதுவுமே இந்த கல்யாணத்துல சம்பிரதாயப்படி இல்ல. தாலி என்னோட பொறுப்பு. ஏய், வேண்டான்னு சொல்லாத. என்னோட கல்யாண பரிசு. சக்தி, ம், அம்மா சொல்ல வேண்டாமா? எப்போ கல்யாணத்தை பத்தி பேசினாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்தான். கல்யாணமே வேணான்னு சொன்ன நீ. கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ உங்களை பத்தி பெருசா யோசிச்சிருக்க மாட்டாப்பா. ஒருவேளை நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருந்தா நீங்க டிசில இருந்து வந்து சம்மதம் கொடுக்கற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன்பா. ஐ லவ் ஹர்ப்பா. இதெல்லாம் சரியா இல்ல சைத்தன்யா. விடுமா, இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க. சேத்து, ஒரு விஷயத்த சொல்ற. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இப்படிதான் நடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்படிதான் நம்புறேன். அவ என்னோட 10 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறாப்பா. எங்களை என்ன எதிரி மாதிரி பாக்குற நீ? அம்மா, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இது ரொம்ப தப்பு. பார்த்ததில்ல, ஆனா எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு ஏதோ பெரிய நடிகரோட கேர்ள் ஃபிரெண்டாம. அப்படின்னா எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அப்ப சரி. 8. 8னா? அது என்ன பத்தி தெரியாத விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 8 பொண்ணுங்களோட பழகியிருக்கேன். என்னடா மடத்தை நம்ம பேசிட்டு இருக்க? பெத்தவங்க முன்னாடி இப்படியா பேசுவ? சக்தியை பத்தி, முக்கியமா அவ கடந்த காலத்தை பத்தி, அவ இல்லாத போது நம்ம பேசுறது நியாயமே இல்லம்மா. பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெத்தவங்க காட்டுற அக்கறையில என்னடா தப்பு இருக்க போகுது? அப்போ கல்யாண பொண்ண மண்டபத்தில் தான் நாங்க பார்க்கணுமா? மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆர்வமே இல்லையா? அந்த நாகரிகம் கூடவா தெரியாது? அதுதான் என்ன ரொம்ப பாதிக்குது. ஒரு அடிப்படை கலாச்சாரம் கூட இல்ல. இதுவே அவங்க அம்மாவோட சம்மதம் எல்லாம் பண்ணிக்குவாங்களா? அப்படிதான், தெரியாம தான் பண்றாங்க. நீ சொல்றதெல்லாம் என்ன இன்னும் கவலைப்படதான் வைக்குது சைத்தன்யா. இது சரியே இல்ல. உங்களுக்கு அவளை பத்தி ஒன்னும் தெரியாது. அதே தான் நானும் சொல்றேன். சைத்தன்யா, கல்யாணத்தை தள்ளி வை. கோவில் வேணாம், கொஞ்ச நாள் தள்ளி நல்லா பண்ணலாம். ஒரு வாட்டி அவளை சந்திக்கலாம், ஜாதகம் போட்டுதான் பாக்கலாம். ஜாதகமா? முடியலடா சாமி.
நீங்க என்ன அப்பா, என்னால கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. அவ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா, என்னால இதை பண்ண முடியாது. என்ன